Hey everyone, welcome back to AT Couple Vlog. இந்த வீடியோ சென்னை டு கேரளாவோட டே 3 and 4ஓட கண்டினியூஷன். நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் டே 1லேருந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ளாகை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ளாகை பாருங்கள். அப்போ தான் அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு தெரியும். வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து வீடியோ எடிட் பண்ணி போடுறோம். ஸோ எதுக்காகனா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ரீச் ஆன டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசார்ட்டில் வந்து உங்களுக்கு இது மாதிரி பிளேயிங் ஏரியாவும் இருந்தது. ஸோ ஆல்ரெடி 10:30 ஆகிடுச்சு. ஸோ டின்னர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் இந்த பிளேயிங் ஏரியாலாம் போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. ஏன்னா ஓவராக டைம் இல்லை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, ரொம்ப டார்க்காக வேறு இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி தான் நல்லா ஒரு க்ரீனிஷாக இருந்தது அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே. நைட்டு அந்தளவுக்கு தெரியல, லைட்ஸ் இருந்தது, பட் இருந்தாலும் அந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த வியூ பாயிண்ட் வந்து கிளியராக தெரியல. ஸோ மார்னிங் இதோட வியூ பார்த்திங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரீனிஷாக நல்ல ஒரு நேச்சுரல் வைபாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுற இடம் வந்து நல்ல ஒரு க்ரீனிஷாக அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ இந்த நாங்கள் ஸ்டே பண்ணுற இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டில் இருக்குது. ஸோ நம்ம தங்கியிருக்க இடத்தோட ரூம் பேர் பாருங்கள், இதில் வந்து டர்மரிக் F1 F2 அப்படி போட்டிருப்பாங்க. அதாவது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து பேர் பார்த்திங்கன்னா லைக் ஸ்பைசஸ் நேம் வச்சுருக்காங்க. டர்மரிக், கார்டமன், அப்புறம் ஜிஞ்சர், இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. நாங்கள் இருந்தது வந்து F2வில் வந்து டர்மரிக்கில் இருந்தோம். ஸோ எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி செப்பரேட்டாக நல்ல ஒரு ப்ரைவசி இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இதோட பாத்வே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நல்ல செடியெல்லாம் வச்சு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ மார்னிங் எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ டைம் இல்லை. ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எதுக்காகனா டேரெக்டாக அங்கேருந்து நாங்கள் போட் ஹவுஸ் போனோம். ஸோ அதனால் நிறைய டைம் இல்லை வெயிட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் லாங் அப்படின்றதுனால. ஸோ டேரெக்டாக ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம டிஃபன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இட்லி, தோசை, வடை, அதுக்கப்புறம் இடியாப்பம் இந்த மாதிரி இருந்தது. வேறு எதுவும் பெருசாலாம் எதுவும் கிடையாது. அண்ட் ஆம்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட சொல்லி லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்து கேபில் வைக்க சொல்லிட்டோம். அண்ட் அங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் மெமரிக்காக நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து டேரெக்டாகவே நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட் ஹவுஸ்க்கு தான் போனோம். இந்த ரெசார்ட்டோட நேம் வந்து வின்டர் வாலே. இதோட டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய வீடியோவில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் டீட்டெயில்ஸ் கொடுக்கல, எல்லாத்தையுமே நான் எடிட் பண்ணி அகைன் வைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் எந்த சப்போர்ட்டுமே பண்ண மாட்டேங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நாங்கள் வந்து போட் ஹவுஸ் ரீச் ஆகிட்டோம். போட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்காக வந்து எங்களுக்கு இளநீ கொடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து கேப்டன், அந்த போட் வந்து ரன் பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க வந்து சர்வெண்ட், எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி. ஸோ அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எங்கேருந்து வரோம் அப்படின்றதையும் கேட்டாங்க, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. ஸோ எல்லாமே சொல்லிவிட்டு அந்த இளநியும் குடிச்சிட்டு கொஞ்சம் அந்த வியூஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த போட் ஹவுஸ் மாதிரியே நிறைய போட் ஹவுஸில் நிறைய ஃபாரினர்ஸ் கூட வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த வியூ வந்து. அண்டு போட் ஹவுஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான். சில போட் ஹவுஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், சில போட் ஹவுஸ் வந்து மினிமலாக இருக்கும். நாங்கள் புக் பண்ணது வந்து ஒரு மீடியம் சைஸ், ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது. எதுக்காகனா நானும் என் ஹஸ்பண்ட், என் பையன், அதாவது ஒரு கப்புளுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து புக் பண்ணோம். பட் வந்து ரொம்ப குட்டியும் கிடையாது, நல்ல ஈக்குவலாக ஒரு லென்த்தான ஒரு போட் ஹவுஸ்க்கு ஈக்குவலாக இருந்தது. ஸோ அங்கே இருந்துக்கிட்டு வியூஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். ஸோ நாங்கள் அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேபேஜ் பொரியல், அப்புறம் அப்பளம், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜ்ஜிஸ், இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. கூடவே வந்து பிக்கிள், சால்ட்டு இதெல்லாமே கொடுத்தாங்க. அண்டு கேர்டு கூட வந்து என் பையனுக்காக கேட்டேன், அதுவுமே கொடுத்தாங்க. ஸோ சாப்பாடு வந்து நல்லா சுட சுட டேஸ்ட்டாகவும் இருந்தது. சாப்பாடு டேஸ்ட்டில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லா சூப்பராக சமைச்சிருந்தாங்க. அந்த பர்சன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜு. அவங்க வந்து தமிழ் ஆள் கிடையாது, ஹிந்திக்காரவங்க. ஸோ நல்ல டேஸ்ட்டாக சமைச்சிருந்தாங்க. நானே வந்து அவங்கக்கிட்ட ரெசிபிஸ் எல்லாமே கேட்டிருந்தேன், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப லாங்கில் ஜேர்னி பண்ணதுனால காலையில் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆல்ரெடி டைஜஸ்ட் ஆகிடுச்சு. அகெயின் வந்து கோகனட் வாட்டர் குடித்ததுனால இன்னுமே வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த பசியில் வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டோம்.
சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே எப்போவுமே போட் ஹவுஸில் வந்து கொஞ்சம் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டு அந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் விற்பாங்க. அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க ஒரு ஓரமாக. அங்கே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிக்கலாம். அவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஸ்க்விட்டு வாங்கினோம். ஸ்க்விட்டு ஃபஸ்ட் டைம் என் பையன் அன்றைக்கி தான் சாப்பிட்டான். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக சமைச்சிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து ஓவர் ப்ரைஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் சொல்லும்போது வாங்கக்கூடாது. கொஞ்சம் பார்கின் பண்ணணும். சில பேர் பார்கின் பண்ண தருவாங்க, சில பேர் தரமாட்டாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பர்சனை பொறுத்து. அண்ட் தென் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் போட் ஹவுஸ் மேலே வந்து ஓப்பன் ஏரியா மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போய் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். வியூஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ லன்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு 1 hour வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லன்ச் முடிச்சதுக்கப்புறம் அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வேறு எங்கேயுமே அது ஸ்டாப் ஆகாது. அகெயின் ஈவினிங் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி பஜ்ஜி, அதுக்கப்புறம் டீ இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு இந்த மாதிரி ஒரு போட்டா, இது என்ன சொல்கிறேன்னு தெரியல, சின்ன ஒரு போட் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை சுற்றி பார்க்குறதுக்கு, அதாவது இந்த பெரிய போட் வந்து போக முடியாத ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்க போட் வந்து போகும். ஸோ போயிட்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு 1 hour 2 hours ஆகும் அப்படின்னாங்க. 1 hourக்கு ஒரு மாதிரி அமௌண்ட்டு, 2 hours ஒரு மாதிரி அமௌண்ட்டு. 1 hour போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே நாங்கள் வந்து போயிருக்கோம். பட் இந்த ஆப்ஷன் வந்து நாங்கள் அப்போது பார்க்கல. ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். என்னென்னா இப்போ நாங்கள் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வீடு இருந்தது. வாட்டருக்கு நடுவில் வீடு இருக்குது. எப்படி கட்டுனாங்கன்னே தெரியல. அதெல்லாம் எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா போகிறதுக்கு பாதையே இருக்காது. போட்டில் தான் போய் அவங்க வீட்டில் போய் ரீச் ஆகணும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ எப்படி சிமெண்ட்டு, கல் இதெல்லாம் கொண்டு வந்து கட்டுனாங்கன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி கேரளாவை பொறுத்த வரைக்குமே ஒரு புதுசான ஒரு வியப்பான ஒரு இது தான். மலையில் வீடு கட்டியிருக்காங்க, மலையில் ரோடு போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுலேயும் தண்ணிக்கு நடுவில் வீடு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அங்கே வாட்டரில் அப்படியே சுற்றி அந்த இடத்த ஃபுல்லாக காமிப்பாங்க, அவ்வளோதான். பட் இதுக்கு வந்து நாங்கள் 1500 அரௌண்டோ இல்லை 1700 பே பண்ணோம். அந்தளவுக்கு வர்த்து கிடையாது. எங்களுக்கு இந்த இடத்த ஏன் சஜஸ்ட் பண்ணி அவங்க அனுப்புனாங்க அப்படின்னா, அந்த போட்டில் இருக்கிற பர்சன் தான் வந்து சஜஸ்ட் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. இங்கே நிறைய மூவியில் வந்து வர இடம் எல்லாமே இதில் தான் இந்த இடத்துல தான் கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வீடு எல்லாமே இங்கே இருக்குது. அவங்களோட ஹோட்டல்ஸ், ரெசார்ட் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்தோம். அதே மாதிரி 2-3 வீடும் பார்த்தோம். அது எல்லாமே வந்து அந்த போட்டு ஓட்டிகிட்டு போனவங்க சொன்னாங்க, இது எல்லாமே வந்து ஆக்ட்ரஸ் அவங்க வீடு அப்படின்னு சொல்லி பேர் சொன்னாங்க. பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் அதெல்லாம் மட்டும் கவர் பண்ணிக்கிட்டோம். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே சின்ன சின்ன வீடுங்க தான் இருக்குது. ஸோ அதுக்கு இடையில இந்த மாதிரி வீடுங்களும் இருந்தது. ஸோ அதனால் இதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வாட்டருக்கு நடுவில் தான். இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது தரையில் இருக்கிற மாதிரி. பட் அந்த சைடும் வாட்டர் தான் இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னாவே இண்டிவிஜுவலாக எல்லாருமே வந்து சிங்கிளாக அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள், இந்த போட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆட்டோ, பைக் எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த ஆட்டோ, பைக் எல்லாமே இந்த போட்டில் வச்சு தான் வந்து அந்த சைடு கூட்டிகிட்டு போவாங்க. நார்மலாக போகிறதுக்கு வழி கிடையாது. இந்த போட் வழியாக தான் அதில் ஏறி அதுக்கப்புறம் தான் அது அங்கே போகுது. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு இது. அது எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல ரெகுலர் லைஃப்பில். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வர மாதிரி கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு லோடு எடுக்கணும் அப்படின்னா அந்த போட்டுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டோவோ ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணி போகணும். ஸோ அண்ட் அங்கே ஒரு ஃபாரினர்ஸ் போனாங்க. அவங்கக்கிட்ட என் பையன் கையை காமிச்சான். ஸோ அவங்களும் சேர்ந்து கையை காமிச்சாங்க. அண்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசார்ட்டு கூட நான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த ரெசார்ட்டு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் பேஸில் வந்து கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லலாம் வந்து ஒரு ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வாட்டருக்குள்ளே இப்படி ஒரு ரெசார்ட் அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. இங்கே வந்து யார் தங்குவா? மேபி நியூவாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து தங்குவாங்க. ஸோ இதோட ஃபோன் நம்பர் அண்ட் போட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு யாராவது வேணும், நியூவாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெசார்ட்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணி போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். அண்ட் இதுவுமே ஒரு ரெசார்ட்டு தான். இது வந்து எங்களால் கவர் பண்ண முடியல, அந்த சைடு போகணும். ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால போதும் இதோட நம்ம ரிட்டன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போக போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் டார்க் ஆகிட்டே போச்சு. ஸோ அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் பையன் வந்து மீன் பிடிக்கணும் தூண்டில் வச்சு அப்படின்னு சொன்னான். ஸோ சீக்கிரமாக போனால் தான் வந்து அது பண்ண முடியும். போட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சு கூட இருந்துச்சு. அதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து எல்லாமே இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரை தாண்டி போய் தான் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது.
நம்ம இப்படியே போயிட்டுருக்க வழியில சென்டரில் வந்து ஒரு பிளேஸ் மாதிரி லைட் போட்டு இந்த மாதிரி ஷாப் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய ஷாப்லாம் இல்ல. இந்த மாதிரி ஷாப் மட்டும் ஒரு 2, 3 ஷாப் இருந்தது. ஸோ இப்போ போய் பார்த்தோம். அங்கே வந்து குட்டி பசங்களுக்கு தேவையான சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரி இந்த பபிள்ஸு இந்த மாதிரி பொட்டு வெடி அந்த மாதிரிலாம் இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜீஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் போட்டு உங்களுக்கு அதை கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப நாள் கெடாமல் லைக் பிக்கல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்று மாங்காவும் ஒரு வாழைத்தண்டு பிக்கலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா செம்ம ஸ்பைசி. ஸோ அது வாங்கிட்டு வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்காக என் பையனும் என் ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் அது விளையாடிருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து லூலு மாலுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ளைட் வந்து எங்களுக்கு 4 o'clock. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லூலு மாலுக்கு போகிற வழியில் லூலு மால் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டெக்கரேட்டிவ் பண்ணியிருந்தாங்க. லைக் அம்பர்லா, பட்டர்ஃப்ளை இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டோம். நல்லா பெருசு பெருசாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ஜிமிக்கி கமல் ஃபேமஸ் இல்லையா அங்கே, அது எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் நிறைய ஆன்டிக் பீசஸ்லாம் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ வந்தது தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவியும் பார்க்க போனோம். ஸோ மூவி பார்த்தோம். நல்லா இருந்தது தேட்டர் எல்லாமே பார்க்குறதுக்கு. அண்ட் தென் கொஞ்சம் நேரம் ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு அந்த டைம் வரைக்கும். ஸோ அதனால் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லூலு மாலில் மூவி பார்த்துட்டு கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இவ்வளோ தான் எங்களோட ஜேர்னி. அண்ட் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஃப்ளைட் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் அந்த போன டைமில் வெதர் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சென்னையில் ரொம்ப. அதனால நிறைய ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறைய டிலே ஆகிடுச்சு. எங்களோட ஃப்ளைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஏர்லி மார்னிங் தான் வந்து ஃப்ளைட்டே விட்டாங்க. ஒரு 3 o'clock அந்த மாதிரி தான் நாங்கள் ஃப்ளைட்டே வந்து ஏறினோம். அங்கேருந்து திருப்பி சென்னைக்கு வந்தோம். ஸோ திருப்பி சென்னைக்கு வந்துட்டு திருப்பி அகைன் மறுபடியும் என் ஹஸ்பண்ட் வந்து கேரளாவில் ஒரு வேலையாக ஆஃபீஸ் ஒர்க்காக வந்து அகைன் எங்களை அங்கே விட்டுட்டு திருப்பி கையோடையே கிளம்பி மறுபடியும் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் மறக்கவே முடியாது. ரொம்ப ஹெக்டிக்கான டே. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது போனீங்க கேரளாவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக லூலு மால் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்டு ஃபுல் வ்ளாகோட மொத்த ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் வீடியோ எங்களுக்கு போடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்களே வந்து புதுசாக போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயமாவது இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஷைனிங் ஆஃப் ரியல் பாய்.